மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் தளபதி அண்ணன் விஜய் அண்ணனுக்கு வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு சின்ன கோரிக்கை இருக்குது முதலமைச்சர் அவர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆட்சியில் ஏஎன்எம் போஸ்டிங்களுக்கு 2000 சில பேர் வேலை எடுத்திருக்காங்க. அந்த 2000 சில பேர் வேலையுமே வெளியூரில் போட்டிருக்காங்க. யாருமே சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் போடல. அது ஏன் அவங்க செஞ்சான்னு எங்களுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. எல்லாமே வெளியூரில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் வேக்கன்சி இருந்து அந்த பொண்ணுக்கு கொடுக்காம வெளியூரில் கொடுத்துருக்காங்க. அதில் என் ஒய்ஃபு ஒன்று. எனக்கு சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் என் ஊர் ஆஸ்பத்திரியிலே என் ஒய்ஃபுக்கு வேலை இருக்குது, ஏஎன் போஸ்டிங் இருக்குது. ஆனால் என் ஒய்ஃபுக்கு போடாமல் அது வெளியூர் பொண்ணுக்கு வேறு பொண்ணுக்கு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஏன் சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊரில் எனக்கு வேலை இருக்கப்போ ஏன் வந்து என் ஒய்ஃபு போடாமல் இன்னொருத்தவங்க போட்டாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அந்த 2000 சில்லற பேர்த்துக்குமே எல்லாமே சொந்த மாவட்டத்தில் யாருக்குமே போல, எல்லாமே வெளியூர் தான் போட்டிருக்காங்க. அது ஏன் செய்யலான்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது ரொம்ப எங்களுக்கு சிரமமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அந்த டிஎம்கே ஆட்சியில் ஆட்சி முடியப்போ அந்த வேலை போட்டாங்க. இப்போ நீங்கள் கவுன்சிலிங் வச்சிங்க, அந்த கவுன்சிலிங் எங்களால் அட்டனும் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்குறீங்க. நாங்கள் சேர்ந்து 4 மாதம் தான் ஆகுது. அதில் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே கிடையாது. அந்த வேலை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2019 2020 வேலை போட்டாங்க. அதுக்கப்புறம் வேலையே போடலை. இப்போ டிஎம்கே ஆட்சி முடியும்னு சொல்லிட்டு அவசரமாக வேலை போட்டிருக்காங்க. அதில் போட்ட எல்லா போஸ்டிங்குமே வெளியூரில் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே கிடையாது. எல்லாமே வந்து 4 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க தான். ஓகேங்களா? வேக்கன்சி அதுக்கப்புறம் யாருமே அதை எடுக்க இப்போ வேலை எடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கவுன்சிலிங் வச்சு எங்களால் அட்டன் பண்ண முடியல. அது திரும்ப எங்களுக்கு கோரிக்கை எடுத்துக்கிறேன். எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் வேணும். எங்கள் சொந்த ஊர் சொந்த முறை எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா கை குழந்தை இருக்குது. எங்கள் அம்மா நான் மட்டும்தான். நாங்கள் சொந்த ஊரை விட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து நாங்கள் வாடகை வீடு எடுத்திருக்கேன். சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. ரேஷன் கார்டு நான் திரும்ப எங்கள் ஊருக்கு போய் எல்லா பொருளும் வாங்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப எனக்கு அலைஞ்சிட்ருக்கோம். ஓகேங்களா? எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் என்னத்தை சொல்கிறேன்னு எனக்கு ஒன்றும் பிள்ளை. என் உடம்பு என் குழந்தைக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு. ரொம்ப அன்கண்டிஷன் ஆகி நான் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணி திரும்ப என் குழந்தைய நான் கூட்டி வந்தேன். எங்களுக்கு இங்கே இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம் கீழே எங்கள் 2000 சில பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வெளியூரில் போட்டுருங்க. திரும்ப அந்த எல்லா பிள்ளைங்களுக்குமே ஒரு கவுன்சிலிங் வச்சு சொந்த மாவட்டத்தில் சொந்த ஊரில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குமாறு நான் முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்றும் என்ன நம்ம பேசுகிறதுன்னு ஒன்றும் இல்லை. நான் இதை அவங்களுக்கு மனுவாகவும் நான் கொடுத்துருக்கேன். ஒரு போன மாதத்தில் தலைமைச் செயலகத்துக்கு நான் ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு மனு கொடுத்துருக்கேன். இது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுகாதார அமைச்சர் ஓப்பனாக சொல்லிட்டாரு, என்கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு யாரும் வராங்க, உங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கவுன்சிலிங் வச்சுட்டு எங்களால் அட்டன் பண்ண முடியல. இதை வந்து நாங்கள் எங்கள் நர்ஸு எங்கள் ஒய்ஃபு அந்த சங்கம் இருக்கும்ல, அந்த சங்கத்தில் போய் அவங்க கேட்டிருக்கிறதுக்கு உங்கள் பிள்ளைங்க 1 வருஷம் கூட ஒர்க் பண்ணாதா, அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அது ஒரு கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. 1 வருஷம் நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஆனால் 1 வருஷம் நம்ம பேச்சில் வந்தால் பண்ணலாம். நாங்கள் ஃபேமிலியோடு இருக்கோம், கை கொண்டு வச்சுருக்கோம். இதில் நைட் ஷிஃப்ட் போடுறாங்க. எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஓகேங்களா? எனக்கு சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் எனக்கு ஒரு போஸ்டிங் என் ஒய்ஃபுக்கு கிடைக்குன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் வைக்கிற மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ அந்த பிள்ளைங்களுக்கு எந்த பிள்ளைங்களுமே கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியல. அவங்களாம் ரொம்ப சிரமம் போனாங்க. ரொம்ப கிலோமீட்டர் தள்ளி இருக்காங்க, உங்கள் ஃபேமிலி விட்டு இருக்காங்க, தனியாக இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க. ஓகேங்களா? அவங்களும் ரொம்ப சிரமம். அதனால் வந்து 2024 ஏஎன்எம் போஸ்டிங் போட்ட 2000 சில பேருக்கு திரும்ப ஒரு கவுன்சிலிங் வச்சு அவங்க மாவட்டத்தில் அவங்க ஊரில் ஒரு வேலைவாய்ப்பு நீங்கள் கொடுக்கும் மாதிரி நான் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ எங்களுக்கு வேலை கிடச்சி எங்களுக்கு சந்தோஷம் இல்லை, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் எங்களோட கஷ்டத்தை நாம் சொல்லி அழுகுறதா சீக்கிரம் எதுவுமே எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு சந்தோஷமும் இல்லை. அவங்க வேலை போட்டாங்க, ஆனால் போட்டு எங்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா தூக்கி அவங்க எல்லாமே வெளியூரில் போட்டாங்க. எனக்கு சொந்த ஊரில் எனக்கு வேலை இருந்து எனக்கு கிடைக்கல. அது வேறு பொண்ணு கொடுத்துருக்காங்க. அது ஏன் செஞ்சாங்க அவங்களுக்கு தெரியுமா இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியல. இதை முதலமைச்சர் அவர்களே எங்கள் கோரிக்கையை நீங்கள் கேட்கும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன். இதை அனைத்து மக்களும் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். தளபதி அவர்களுக்கு போய் சேரட்டு. எல்லா பிள்ளைங்களுமே கஷ்டப்பட்டுருக்காங்க. அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. திரும்ப ஒரு கவுன்சிலிங் வைங்க. இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியல. மக்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். இது முதலமைச்சர் கண்ணுக்கு படங்க. ஏஎம் போஸ்டிங் இப்போ 2000 போட்ட போய் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் நடக்கணும். அதனால் வந்து நீங்கள் கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அதனால் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு அவர் கண்ணுக்கு போடுற அளவுக்கு இந்த வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். நான் கையெழுத்து கேட்டு கொள்கிறேன். நான் தலைமைச் செயலகத்துக்கு மனு கொடுத்துருக்கேன். மனு கொடுத்து எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் எனக்கு தெரியல. அதனால் தயவுசெய்து நான் கேட்டுக்கிறேன். இதை எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சர் கண்ணுக்கு படட்டும்.
இந்த வேலை கிடைச்ச எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். ஓகே நண்பர்களே, மக்களே, நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிறேன், எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். முதலமைச்சருக்கான போட்டோம் 2000 சில்லற பொண்ணுங்களுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கட்டும். திரும்ப ஒரு கவுன்சிலிங் நடக்கட்டும். சுகாதார அமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வேண்டுகோள் வச்சுக்கிறேன், திரும்ப ஒரு கவுன்சிலிங் நடக்கணும். 2026 பேச்சு போட்ட எல்லா பிள்ளைங்களுக்கும் ஒரு கவுன்சிலிங் நடக்கணும். ஓகேங்களா? அவங்களாம் ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க. ஏன்னா சிரமம் எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் எவ்வளோ சிரமப்படுறோன்னு. அதனால் புரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப நன்றி.